தெரு நாய்க்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அடுத்து அவற்றை கட்டுப்படுத்தவும் அதனால் ஏற்படும் நோய் தொற்றை தடுக்கவும் சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இது சம்பந்தமாக கடும் நடவடிக்கை எடுக்கும்படி டெல்லி அரசுக்கு தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது தமிழகத்திலும் அதற்காக தெருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி. இதையடுத்து சென்னை புறநகர் பகுதியில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தின்படி இன்று தெருக்களில் வந்த நாய் பிடிப்பவர்கள் நாயை பிடித்துக்கொள்ள உடன் வரும் விலங்கியல் மருத்துவர்கள் நாய்க்கு தடுப்பூசி போடுவதும் அதன் பின்பு அந்த நாயின் அடையாளம் காண்பதற்காக, அதாவது தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய் என்று அடையாளம் காண்பதற்காக அதன் மீது கலர் சாயம் பூசப்படுகிறது. இப்படி கலர் சாயம் பூசப்பட்ட தெருநாய்க்கள் ஊசி போடப்பட்டவை என கணக்கிடப்படுகிறது. இதனால் தெருநாய்க்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் தினமும் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்க்களுக்கு கருத்தடையும் செய்யப்படுகிறது. சென்னை புறம்பேட்டை பகுதியில் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடுவதை நீங்கள் இந்த வீடியோவில் காணலாம். இந்த சாயம் அடிச்சு விட்டுறீங்களா? சாயம் அடிச்சு விட்டாச்சு. அது சும்மா எல்லாம் இப்படி